சாப்பாட்டை கண்டுபிடித்தவன் யார்? தமிழன் தான். தமிழ் எழுத்து எப்படி முதல் எழுத்தோ அதே போல் சாப்பாட்டை கண்டுபிடிச்சவனும் தமிழன் தான். அது தெரியுமா உங்களுக்கு? அறுசுவை உணவுன்னு வகுத்தவன் தமிழன் தான். அமெரிக்காக்காரனா லண்டன்காரனா 7வது சுவைன்னு ஒருத்தனும் கண்டுபிடிக்கலை. ஏடா இந்தியாக்காரன் சாப்பாடை கண்டுபிடிச்சா நாங்கள் 7வது சுவையை கண்டுபிடிச்சோன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீ ராக்கெட்டை கண்டுபிடிச்சானா அணுகுண்டை கண்டுபிடிச்சானாடா? மனுஷன் உயிர் வாழத்துக்கு சாப்பாடு முக்கியம். அதையும் எப்படி சாப்பிட்றது? அறுசுவையோடு சாப்பிடணும். அதை கண்டுபிடிச்சவன் தமிழன். புரியுதா? நீ நீராவி இன்ஜினை கண்டுபிடி, நான் நீராவியை வச்சு புட்டு தயார் பண்ணுவேன்டா, இட்லி தயார் பண்ணுவேன்டா அப்படின்னு சொன்னவன் தமிழன். இது மிகப்பெரிய விஷயம். அது வேடிக்கையாக இருக்கலாம். ஒரு மனிதன் சிறந்த அறிவோடு வாழணும்னா முதல்ல நல்ல சாப்பாடு. அந்த சாப்பாடு இருந்தால் தான் நல்ல அறிவு. அப்புறம் இன்ஜின், ராக்கெட், கண்ணுகுண்டெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதனால் அவங்களுக்கு பெரிய ஞானி தமிழனை விட எவனும் கிடையாது. சாப்பாட்டை